தேவி மகாத்மியம் விளக்க உரை 13வது அத்தியாயம். வரப்பிரதானம். ரிஷி கூறியது: அரசே, இந்த உத்தமமான தேவி மகாத்மியம் உனக்கு கூறப்பட்டது. எந்த தேவியால் இவ்வுலகம் பாலிக்கப்படுகின்றதோ அவளுடைய மகிமை இது எல்லாம். விஷ்ணுவின் மாயா சக்தியாகிய இந்த பகவதி தேவியாலேயே ஞானம் அளிக்கப்படுகிறது. அவளாலேயே நீயும் இந்த வைசியனும் மயக்கப்பட்டுள்ளீர். மற்ற விவேகிகளும் அவ்வாறே மயக்கப்படுகின்றனர், மயக்கப்பட்டனர். பிறரும் மயக்கப்படுவர். மகாராஜனே, அந்த பரமேஸ்வரியையே சரணடைவாய். ஆராதிக்கப்பட்டால் அவளே மனிதருக்கு போகத்தையும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் தந்தருள்வாள். மார்க்கண்டேயர் கூறியது: முனிஸ்ரேஷ்டிரரே, ராஜ்யம் அபகரிக்கப்பட்டதாலும் மமகாரத்தின் மிகுதியாலும் மனம் வெறுத்து போயிருந்த சுரதன் என்ற அவ்வரசனும் அவ்வாறே அவ்வைசியனும் அவருடைய வார்த்தையை கேட்டு விரதமும் மகிமையும் மிக்க அம்மகரிஷியை வணங்கி தேவியை தரிசிக்கும் பொருட்டு அப்போதே தவத்திற்கு சென்று நதியின் மணல் திட்டில் அமர்ந்தனர். வைசியனும் அவ்வரசனும் ஆகிய இருவரும் அந்நதிக்கரையில் மண்ணினால் தேவியின் பிரதிமையை அமைத்துக் கொண்டு தேவி சூக்தத்தை ஜபிப்பவராய் தவம் செய்தனர். சில சமயம் ஆகாரமில்லாமலும் சில சமயம் ஆகார நியமத்துடனும் மனதை அடக்கி அவளையே தியானிப்பவராய் புஷ்பத்தாலும் தூபத்தாலும் அக்னியில் ஹோமத்தாலும் தர்ப்பணத்தாலும் அவளுக்கு பூஜை செய்தனர். தங்கள் உடலினின்று எடுத்த ரத்தம் தோய்ந்த பலிதானத்தையும் செய்தனர். இங்ஙனம் அடங்கிய சித்தத்துடன் 3 வருஷம் ஆராதித்த பின் அவர்களிடம் சந்தோஷம் அடைந்த ஜெகதாத்ரியான சண்டிகா தேவி பிரத்யக்ஷமாகி பின்வருமாறு கூறினாள். தேவி கூறியது: அரசே, உன்னால் எது பிரார்த்திக்கப்படுகின்றதோ, குலத்தை மகிழ்விக்கும் வைசியனே, உன்னாலும் எது பிரார்த்திக்கப்படுகின்றதோ என்னிடமிருந்து அதை அடையலாம். சந்தோஷமடைந்த நான் அதை அளிக்கிறேன். மார்க்கண்டேயர் தமது சிஷ்யர் பாகுரிக்கு கூறியது: அரசன் தற்போது தனது பலத்தால் சத்ரு பலத்தை அழித்து தன் ராஜ்யத்தை மீண்டும் பெறுதலையும் அடுத்த ஜென்மத்தில் சத்ருவால் அழிக்க முடியாத ராஜ்யத்தையும் வரமாக கேட்டுக்கொண்டான். அந்த புத்திமானான வைசியனோ மனதில் வைராக்கியம் உதித்தவனாய் அகங்கார மமக்கார பற்றி நின்று விடுவிக்கும் ஞானத்தை வரமாக கேட்டுக்கொண்டான். தேவி கூறியது: அரசே, சில நாட்களில் சத்துருக்களை ஜெயித்து உன் ராஜ்யத்தை மீண்டும் நீ அடைவாய். அது உன்னிடமிருந்து நழுவாமல் இருக்கும். இப்பிறவி நீங்கிய பின் விவஸ்வத் தேவனிடம் மீண்டும் பிறந்து சாவர்ணிகன் என பெயர் படைத்த மனுவாக நீ பூமியில் விளங்கப் போகிறாய். வைசிய சிரேஷ்டனே, உன்னால் எந்த வரம் என்னிடம் விரும்பி கேட்கப்பட்டதோ அதை அளிக்கின்றேன். ஞானம் உனக்கு சித்தியளிப்பது ஆகும். மார்க்கண்டேயர் கூறியது: இவ்வாறு தேவியானவள் அவர்களுக்கு அவரவர் விரும்பிய வரத்தை அளித்த பின் அவர்களால் பக்தியுடன் துதிக்கப் பெற்று அப்போதே மறைந்தாள். இங்ஙனம் தேவியிடமிருந்து வரத்தை பெற்ற காரணத்தால் க்ஷத்ரிய சிரேஷ்டனான சுரதன் சூரிய பகவானிடம் பிறவியடைந்து சாவர்ணி மனுவாக விளங்கப் போகிறான். சாவர்ணி மனுவாக விளங்கப் போகின்றான். ஓம் ஜெய ஜெய. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 13வது அத்தியாயம் முற்றிற்று. இத்துடன் தேவி மகாத்மிய விளக்க உரை முற்றிற்று. ஓம் துர்காயை நமக.